ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் பாத்திரத்தோட கைப்பிடி அப்படியே கட்டாயி வந்துருச்சு. ஸோ அப்படியே விட்டிருந்தா கூட இந்த குண்டை நல்லா இருந்திருக்கும். வேறு ஏதோ பாத்திரமா இருந்தால் கூட அவ்வளோவா அசிங்கமாக தெரிஞ்சிருக்காது. இந்த பால் குண்டா போய் இந்த மாதிரி வெல்டிங் வச்சுட்டு வந்தது எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. அப்போவே சொன்னேன் என் தம்பிக்கிட்ட, வேண்டாண்டா விட்டுறலான்ட்டு. அவன் தான் கேட்கல. இதுக்கு ரூ. 100 ஆச்சு, அதுக்கு நம்ம புதுசே வாங்கியிருக்கலாம். அந்த கைப்பிடி இருக்கிற இடத்துல அவங்க வெல்டிங் வச்சுருந்தா கூட அவ்வளோ அசிங்கமாக தெரிஞ்சிருக்காது. அந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க வெல்டிங் வச்சுருக்காங்க. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு பால் பாத்திரமே. அந்த கைப்பிடி வைக்காததுக்கு முன்னாடியாச்சும் ஒரு கிண்ணமாட்டு நல்லாவே இருந்துச்சு. நான் அப்படியே வச்சுருந்து ஒரு புதுசை வாங்கியிருந்தா பார்க்கவும் அழகாக இருந்திருக்கும். ஸோ எந்த பொருள், சில பொருள் எது எது ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அது தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நினச்சி பண்ணி இதுக்கு ரூ. 100 செலவு பண்ணியும் இது பார்க்க, அதுவும் பால் பாத்திரத்தில் இவ்வளோ கொஞ்சம் பார்க்கவே நல்லா இல்லை. வெல்டிங் வச்சு இன்னும் உடஞ்சதை வச்சு பால் காய்ச்சுற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கு கைப்பிடி இல்லாதப்பயே நல்லா இருந்துச்சு.